ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா பெரியதாங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மாமா பெரியதாங்கிட்ட உண்மையை சொல்லி பெரியதானுக்கு நிலைமைய புரிய வச்சிருவாரு. இன்னியோட இந்த கல்யாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க சின்னதா? எனக்கு நம்பிக்கை இல்லை புளிமுட்டை. ஏன் சின்னதா இப்படி சொல்றீங்க? அப்பா பேசினதெல்லாம் கேட்டு சரவண மனசு மாதிரி நடந்துக்கிற கேரக்டர் ஒன்றும் கிடையாது. அது நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமா? தெரியும் தாங்க சின்னதா. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ இப்படி பேசிட்டு இருக்க? மனசை விட்டு வெளிப்படையா பேசினா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீந்துரும். எதிரியாவே இருந்தாலும் சமாதானமாகி வழிக்கு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன் சின்னதா. சரவண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னோட இந்த நம்பிக்கை வீணாதான் போக போகுது. அப்பா என்னதான் சொன்னாலும் சரவண மனசு மாறவே மாட்டான் புளிமுட்டை. சட்டையில விழுற தூசியை தட்டி விட்டுட்டு போற மாதிரி போயிட்டே இருப்பான். ஏன் இப்படி நினைக்கிறீங்க? பெரியத்தா மாமா பேச்ச கேட்டு மனசு மாறிடுவாருன்னு நல்ல விதமா தான் நினைங்களேன். சரி புளிமுட்டை, நீ சொன்ன மாதிரி சரவண மனசு மாறுவான்னு நானும் நினைக்கிறேன். ஆனா நீ அம்மாவை மறந்துட்டியே. சரவண அப்பா பேச்ச கேட்டு நல்லது கெட்டதை யோசிச்சு ரம்யாவை கல்யாணம் பண்ண வேண்டான்னு முடிவெடுத்தாலும் அம்மா சரவணனை விடமாட்டாங்க புளிமுட்டை. சரவண மனசை எப்படி கரைக்கிறதுன்னு அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அம்மாவால சரவணனை ரொம்ப ஈஸியா அவங்க வழிக்கு கொண்டு போக முடியும். அம்மா பேசினா அதுக்கப்புறம் சரவணன் கிட்ட அப்பா பேசுறதெல்லாம் எதுவுமே எடுபடாது. அப்பா தான் தேவையில்லாம அசிங்கப்படுற மாதிரி ஆக போகுது. நீ தான் இப்ப தேவையில்லாம அப்பாவை இதுல இழுத்து விடுறியோன்னு தோணுது. இல்லங்க சின்னதா, எனக்கு அப்படி தோணல. பெரியதாங்கிட்ட மாமா பேசாம ஒதுங்கி இருக்கிறதுனாலதான் அத்தையோட பேச்சு பெரியதாங்கிட்ட எடுபட்டு இருந்துச்சு. இப்ப மாமா பெரியத்தான மதிச்சு அவர் வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு, பெரியத்தா மேல நான் காட்டுற கோவம் எல்லாமே அவர் மேல இருக்கிற பாசத்தால தானு சொல்லி புரிய வைக்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா பெரியத்தானும் அது எல்லாமே புரிஞ்சுப்பாரு. என்ன இருந்தாலும் உங்கள மாதிரியே பெரியத்தான மாமாவோட ரத்தம் தானே. தான் ஆடாட்டியும் தான் தச ஆடோன்னு சொல்லுவாங்கல்ல. மாமா சொல்றத அவர் கேட்டு பெரியத்தானோட மனசு மாறாதா? நம்ம அப்பா நம்ம நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாருன்னு அவரால புரிஞ்சுக்க முடியாதா? நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சவர் தானே அவரு. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும்னு என் மனசுக்கு படுதுங்க சின்னதா. நீ இந்த அளவுக்கு நம்புற, உன் நம்பிக்கை பழிச்சா நல்லதுதான். நீ எதிர்பார்க்கிற மாதிரி அப்பாவோட மனசை சரவணம் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான். அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கார்த்திய பழிவாங்க தான் வராளாம். நீ புருஷங்கிற உரிமைய அவகிட்ட எடுத்துக்கவே கூடாதான். சரவணா, என்ன சரவணா? என்னடா நான் கூப்பிட்டது உன் காதல விழலியா? வா வந்து சாப்பிடு. மா, எனக்கு சாப்பாடு வேணா, நீ எடுத்துட்டு கிளம்பு. என்னப்பா, என்னாச்சு உனக்கு? பசிக்கலையா? பசிக்குதாம்மா, ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு சாப்பிட தோணல. என்னடா என்னடா சொல்ற? பசிச்சா சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடுறதுல என்ன குழப்பம் உனக்கு? சாப்பிட்றதுல ஒன்றும் குழப்பம் இல்லைம்மா, என் கல்யாணத்துல தான் குழப்பமா இருக்கு. என்னடா உங்க அப்பா பேச்ச கேட்டு நீ குழம்பி போயிட்டியா? அந்த மனுஷன் குழம்பன குட்டையிலேயே நல்ல மீன் பிடிக்கிறவரு. அதனாலதான் இல்லாதது பொல்லாததுன்னு என்னென்னமோ சொல்லி உன் மனசை குழப்பி விட்டுட்டாரு. நீ அதையெல்லாம் பெருசா மனசுல ஏத்திக்கிட்டு கஷ்டப்படாதப்பா.
என்ன சரவணா? மா இல்லம்மா, என் நனவு தெரிஞ்சதுல இருந்து என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா வாழ்க்கையிலே முதல் தடவையா இப்ப நான் என் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அவர் ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி என் மனசுக்கு தோணுது. ஆஹா, இல்ல சரவணா, அந்த மனுஷன் உனக்கு நல்லது நினைச்சு எதுவுமே சொல்லலடா. இல்லம்மா, நீயே யோசிச்சு பாரு. எப்பவுமே தண்ட சோறு உதவாகிற அயோக்கிய பையன், எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாதவன், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவாரு. ஆனா முதல் தடவையா அவர் என்ன மூத்தவனேன்னு கூப்பிட்டுருக்காருமா. அவர் மனசுல என்ன அந்த அளவுக்கு நினைக்கலன்னா அவர் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதுமா. ஐயோ சரவணா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. அந்த மனுஷன் உன்கிட்ட நல்லா நடிச்சு கொட்டி இருக்காரு. அத நீயும் நிஜம்னு நம்பிட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து அந்த சொத்தை எல்லாம் மாத்துறதுக்காக உனக்கு அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாத்தினார்ல. இப்போ உனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி உருக்கமா பேசி ஏமாத்துறாருடா. சொத்து விஷயத்துல நீ அவர்கிட்ட ஏமாந்துட்ட. ஆனா உன் கல்யாண விஷயத்துல ஏமாந்துடாதடா. சரி இருடா. உங்க அப்பா பேச்சையெல்லாம் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு நீ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ போற வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. உன் மனசுல இருக்கிற குழப்பெல்லாம் போய் ஒரு தெளிவு கிடைச்சிடும்டா. இல்லம்மா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெளிஞ்சிருந்த மனசு குழம்பவே ஆரம்பிச்சது. டேய், நீ என்னடா சொல்ற? ஆமாம்மா, அவ்வளோ பெரிய பதவி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கமிஷனரு எதுக்காக எந்த வேலை வெட்டிக்கும் போகாது என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? கார்த்தியும் அண்ணமும் வாழ்ற வாழ்க்கையை கெடுக்க தானே? அப்படிலாம் இல்லடா. எல்லாம் அப்படிதாம்மா. அதான் நீ போன்ல எல்லாம் வெளிப்படையா சொன்னாங்களே. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொன்னாங்களே, என்ன கல்யாணம் பண்ணா அவங்க என்கிட்ட பொண்டாட்டியாவே நடந்துக்க மாட்டாங்க, நானும் அவங்க கிட்ட புருஷனா நடந்து கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்கல்ல. அப்படிலாம் அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கை எப்படிமா சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையா இருக்கும்? அண்ணத்தையும் கார்த்தியும் பழி வாங்கணும். அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என் வாழ்க்கைய அவங்க பகடுக்காய யூஸ் பண்ண பாக்குறாங்க. அவங்க போதைக்கு நான் ஊருக்காவாமா? டேய் சரவணா, நான் சொல்றத நீ கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ரம்யா நம்மள பயன்படுத்திக்க போறதில்ல. நாம தான் நமக்காக ரம்யாவை பயன்படுத்திக்க போறோம். நம்மளோட உபயோகத்துக்கு அவளை நம்ம ஊர்காவை பயன்படுத்திக்க போறோம்டா. அதனால நீ தேவையில்லாததான் யோசிச்சு உன் மனசை போட்டு உலட்டிக்க.